ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து குரு பேச்சு பலன்கள். ரிஷபத்துல இருக்கிற பகவான் குரு, அவர் வந்து இப்போ மிதுனத்துக்கு போக போறார். பாம்பு பஞ்சாங்க பிரகாரம் இன்னைக்கு, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் எல்லாரும் ஃபாலோ பண்றது 14ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ அதனால நான் வந்து பொதுவாக நம்ம எடுத்து பண்ணிடலாம். இப்போ இது பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அப்புறம் லைக்கும் போட்டிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா இல்லை ஜாதகம் படிக்கணும்னாலும் நீங்கள் என்னுடைய வெப்சைட் இருக்குது, ஜெயஸ்ரீபாலன்.com. அது மூலமாகவும் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். இப்போ வந்து ரிஷபத்தில் இருந்த இவர் வந்து நான் எப்பவும் சொல்லியிருந்தேன், அவர் வந்து இவர் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல ஆணும் பெண்ணும் உருவானது. நான் இப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இதுவும் இருக்கும், மைத்தாலஜியும் சேர்ந்து தான் அதில் வரும். ஓகேயா? ஸோ அதனால நான் வந்து எப்போவுமே எப்படி ஒரு அவதாரம், பகவான் ஒவ்வொரு இடத்துக்கு அவருடைய அது இதை வந்து அவதாரத்தை மாற்றின்னு போகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வர்ற திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரர் இல்லையா? செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு, மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அப்புறம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமும் இருக்கு. ஸோ இதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ராகுவும் பரிவர்த்தனை ஆயிட்டார். ராகு வந்து இதுக்கு வந்துட்டார், கும்பத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவருக்கும் இந்த இடத்துல வந்து சேம் தான். இது அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. ஸோ இவ வந்து ருத்ர அவதாரம், ருத்ர பார்க்கறதுனால. அதனால ருத்ரன்னா எனக்கு இந்த இடத்துல ராகு தான் இந்த இடத்துல எக்ஸால்டேஷன் ஆறார். அதனால ராகுக்கு தான் நம்ம வந்து ருத்ர ஏகாதசி விரதம் ருத்ரம் எல்லாம் பண்ணுவோம். அதனால என்ன, இந்த வருஷம் என்னுடைய பிரகாரம் ப்ரெடிக்ஷன் பிரகாரம் நிறைய மழை பெய்யறதோ பெய்யலையோ தண்டர்ஸ்ட்ரோம் நிறையா இருக்கும். ஓகேயா? கொஞ்சம் ஏர் கிராஷ், நான் முன்னாடியே ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருந்தேன், ஏர் கிராஷ் ரொம்ப ஏர் ட்ராவல் பண்ணுறதுல கொஞ்சம் நிறையா இருக்குது, பிரச்சனை இருக்குது. அட் த சேம் டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், திருப்பியும் அதே தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறையா இப்போ பைசா சம்பாதிக்க போகிறது யாருன்னு கேட்டேன்னாக்கா டிவி சேனல்ஸ் தான், டிவி சேனல்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு இப்போ பாருங்க, இந்த பாகிஸ்தான் இந்தியா வார் வந்தபோது அவ்வளவு சேனல் முழுக்க ஜோசிய கீசிய எல்லாம் மறந்து போயாச்சு. எல்லாம் வெறும் இந்தியா பாகிஸ்தானை பற்றி தான் யூடியூபர்ஸ் வந்து ஷைன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஷார்ட் பீரியடில் தே மைட் ஹவ் ஏர்ன் மச் மோர் மணி. ஸோ அதனால இந்த வாட்டி என்ன கேட்டால் கம்யூனிகேஷன், பிகாஸ் தேர்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, நம்ம காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம்ங்கிறது 3ஆம் இடம். நம்மளுடைய கம்யூனிகேஷன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த இருக்கு இல்லையா, அந்த கிளாண்ட், இந்த இது அதுக்கு என்ன சொல்லுவா அந்த இது, அப்புறம் இது நம்மளுடைய கூட பிறந்த சகோதரர்கள், இதெல்லாம் பார்த்தாலும் ஒரு பக்கம் அது வந்து ஜுவல் ராசி. ஜுவல் ராசி மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ருத்ரன், இந்த இடத்துல தான் அந்த ருத்ரன் அப்படிங்கிற பேர் வந்து நிர்ணயம் பண்ணப்பட்டது வந்து ருத்ரன் ஏகாதசி ருத்ரனாக ஸ்பெஷலைஸ் பண்ணினது இந்த இடத்துல தான். ஸோ அப்போ அவர் வந்து இங்க வந்து வரும்போது நம்ம எல்லா விஷயங்களும் ஜாஸ்தி, சின்ன விஷயம் கூட பெரிய விஷயம். ஏன்னா ராகு இஸ் த எக்ஸ்பேன்ஷன், ஜூபிட்டர் இஸ் த எக்ஸ்பேன்ஷன், சாரி ஐ எம் வெரி சாரி, ஜூபிட்டர் இஸ் த எக்ஸ்பேன்ஷன், ராகு இஸ் த ஹைட். ஸோ அவர் எதுவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிப்பார், எதுவுமே விரிவுபடுத்தி தான் நமக்கு காமிப்பார். ஓகேயா? அதே சமயத்தில் நம்மளுடைய 3ஆம் இடம் பொதுப்படையாக மக்கள், எல்லா மக்களுக்கும் சேர்த்து மொத்தமா, ஏன்னா 9ஆம் இடம் நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும்போது 3ஆம் இடத்துல குரு வருது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம்னு சொல்லுவாள். அது மாதிரி நம்ம வந்து ஜாஸ்தி நமக்கு நாமளே தான் ரொம்பவும் எக்ஸ்போஸ் பண்ணிப்போம். எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், அது தெரியும். முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ தெரியுமோ தெரியாதோ நிறைய தெரிஞ்சதுன்னு, எனக்கு இப்படி தெரியும், நான் அப்படி தெரியும் சொல்லிட்டு மேபி நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கூட நிறைய உருவாகலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பெருசாக நடக்கலாம். எல்லாமே எவ்ரி திங் வில் பி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும், காணப்படும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான பொது பலன்கள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும்னா நம்ம வந்து அஸ்வினி அந்த மாதிரி ராசி பிரகாரமும் நெக்ஸ்ட் வீடியோவில்